நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். 100K வந்து இன்னும் கொஞ்சம் தாங்க இருக்குது. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, கொஞ்சம் ஜலதோஷம் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு, அதனால் வாய்ஸ் கொஞ்சம் முன்ன பண்ண தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. திமுக பற்றிலாம் நான் சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. திமுக வந்து அவங்களே சொல்லுவாங்களே 75 வருஷ கட்சி மட்டும் கிடையாது, அவதூறு கட்சி, ஆபாச கட்சி. ஆபாசமாக வந்து யாராவது அரசியலுக்கு வந்தாங்கன்னா அவங்கள தாக்குற கட்சி, ஐடிவிங்க வச்சு வேறு லெவல் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துகிற கட்சி, ரொம்ப அவதூறாக ஆபாசமாக பேசுகிற கட்சின்றதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ நிவேதா பெத்ராஜ்னு சொன்னோடனே நிறைய பேருக்கு வேறு எண்ணங்கள் ஓடும். எந்த எண்ணம் அப்படின்னு நான் சொல்லவே கிடையாது. அதை நான் உங்ககிட்ட விட்டுறேன். உங்களுக்கு என்னென்ன எண்ணங்கள் தோன்றும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஃப்ளாஷ்பேக்கில் வச்சு பாருங்கள் எந்தெந்த எண்ணம் தோன்றும் அப்படின்ட்டு. நிவேதா பெத்ராஜ் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. தன்னுடைய சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோடு பண்ணியிருந்தாங்க. அப்லோட் போட்டு இதில் என்ன பிரச்சனை இருக்குது? அவங்க போஸ்ட்டு, அது சோஷியல் மீடியா, அவங்க ஏதோ போஸ்ட்டு போட்டு போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பேர், அதாவது கட்சியோட பேரை வந்து குறிப்பிடவே கிடையாது. பொதுவாக ஒரு கருத்து அப்படின்றது வந்து சொல்லியிருந்தாங்க. ஐடிவிங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டியிருந்தாங்க. அதாவது கோபமாக வந்து பேசியிருந்தாங்க. ஒரு கட்சியோட தலைமையாக இருந்துட்டு வந்து அந்த மாதிரி உங்களோட ஐடிவிங்க வந்து எல்லா பெண்களையும் சரி தான், உங்களை எதிர்த்து பேசின எல்லாரையும் வந்து ஆபாசமாகவும் அவதூறாகவும் ரொம்ப கேவலமாக, ரொம்ப பெண்களுக்கு வந்து மரியாதையே கொடுக்காம வந்து பச்சையாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் உங்கள் கட்சி லட்சணமா? எலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது. எலெக்ஷன்ஸ் கொஞ்ச நாள் இருக்கும்போதே வந்து உங்கள் கட்சிக்காரங்க வந்து இப்படி கிழின்னு வந்து எல்லாரும் வந்து கிழிக்கிறாங்க. இது வந்து நல்ல ஆட்சியா அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அந்த போஸ்ட் வந்து போட்டிருப்பாங்க. நான் கூட போடுறேன் பாருங்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இங்கிலீஷில் தான் வந்து போட்டிருந்தாங்க. இதை சொன்ன உடனே யார் நம்ம கொத்தடிமைகள் வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. என்னன்னா தாவேக்காவை தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் தான் வந்து அவங்கள அப்யூஸ் பண்ணுது. தமிழக வெற்றி கழகம் தான் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி கெட்ட வார்த்தையில் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கொத்தடிமைகள் வந்து அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிட்டாங்க. ஏங்க, நான் வந்து இந்த விஷயத்த வந்து பல டைம் சொல்லியிருக்கேன். யார் கூட வேணால் மோதுங்க, விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டை மோதாதுங்க. தளபதியை கூட நீங்கள் எதிர்த்து பேச முடியுமே தவிர விர்ச்சுவல் வாரியர்ஸ்ட்டு வந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். அதுக்கேற்ற மாதிரி வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து யாரை வந்து கிழிச்சாங்க, அது மட்டும் கிடையாது, அந்த விஷயங்கள் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு யார் என்ன சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து கொஞ்ச நாளாகவே வந்து திமுக அரசு வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. மறைமுகமாக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து வெளியூர்லாம் போகிறப்போ ரோடுகள் சூப்பராக இருந்துகிட்ருக்கு, வெளி மாநில ரோடாக இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கெல்லாம் போகிறேன், அங்கெல்லாம் வந்து ரோடு பயங்கரமாக இருந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டுக்கு வந்தாலே வந்து பள்ளமோடாக இருந்துகிட்ருக்கு. என் கார் வந்து அடிக்கடி பிரச்சனை வந்துடுது. இந்த வண்டியில் நான் வந்து ரோட்டில் போகும்போது கார் வந்து பிரச்சனை வந்துடுது. அதுவும் சிட்டி சைடு. நான் வந்து எது வில்லேஜ் ஒரு ரூரல் ஏரியா போனால் பரவாயில்ல, ரூரல் ஏரியா பக்கம் போனால் கூட பரவாயில்ல, சிட்டி சைடில் இந்த லட்சணத்தில் தான் இருந்துட்டுருக்கு அப்படின்ட்டு வந்து கிழிச்சிருந்தாங்க. எனக்கு என்னென்னு தெரியல, நிவேதா பெத்ராஜுக்கு வந்து திமுக மேலேயே இவ்வளோ கோபம், இந்த அளவுக்கு வந்து ஒரு மறைமுகமாகவே வந்து ஒரு கோபத்தை ஏன் அப்படி காமிச்சிட்டு இருக்காங்கன்றது தெரியல. ஆனால் அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குன்னு தெரியுது. இப்போ என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, நிவேதா பெத்ராஜ் வந்து அந்த கருத்து ஏன் போட்டிருக்காங்கன்னா, அவங்க ஒரு பெண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெண் பத்திரிகையாளர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மீனா கந்தசாமி, ஆமாம் அவங்க பேர் அதான் நினைக்கிறேன், அவங்களும் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. சேம் டு சேம் அவங்க வந்து தன்னுடைய ஆதங்கத்தையும் ஒரு வலியையும் சொல்லியிருக்காங்க. ஒரு பத்திரிகையாளர்களுக்கே, ஒரு பெண் பத்திரிகையாளர் அவங்களே இந்த அளவுக்கு வந்து ஒரு வலியை ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு சாதாரண பொதுமக்களாக இருக்க ஒரு பெண்மணியாக இருக்கட்டும், ஒரு குழந்தையாக இருக்கட்டும், நான் தான் சொல்கிறேன், பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஆட்சி தான் இது. அந்த மீனா கந்தசாமியை வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க. திமுக வந்து ஒரு அடாவடி கட்சி, அந்த ஒரு ஐடிவிங்க வச்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து மிரட்டிட்டு இருக்காங்க. அவங்கள பற்றி ஏதாவது ஒரு கருத்து போட்டுட்டா போதும், ரொம்ப ஆபாசமாக அவதூறாக கெட்ட வார்த்தையில் வந்து அந்த ஒரு ஐடிவிங்க அப்படின்றது வந்து செயல்பட்டு வருது. இதை வந்து மு க ஸ்டாலின் கூட இந்த கேட்கறது கிடையாது. திமுக தலைமை வந்து இதெல்லாம் பார்த்து வேடிக்கை தான் பார்க்குறதே தவிர வெளியில் வந்து பெண் உரிமை, பெண்களுக்காக நான் அதை பண்ணுறோம், வெட்டி முறிக்கிறோம், 5000 கொடுக்குறோம், 4000 கொடுக்குறோம், பெண்களுக்கான அரசுன்னு பேச வேண்டியது. ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் உங்களை பற்றி ஒரு சின்ன கருத்து தெரிவித்தாலே வந்து இந்த அளவுக்கு வந்து ஆபாசமும் அவதூறும் பரப்புறீங்கன்னா நீங்கள் எப்படி ஒரு நல்லாட்சி வந்து குடிப்பீங்க அப்படின்ற மாதிரி வந்து அந்த பெண் அவங்க வந்து அவங்களுடைய வலியையும் வேதனையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பல பெண்களோட வலியும் வேதனையுமே அதுதான், வெளியே சொல்ல முடியல. அவங்க வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பிரபலமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களால அதை சொல்ல முடியுது. ஆனால் வந்து நிறைய பெண்கள் வந்து சமுதாயத்தில் அவ்வளோ அவ்வளோ பெயின் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பள்ளி மாணவியாக இருக்கட்டும், ஒழுங்காக வந்து பள்ளி போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணாக இருக்கட்டும், வெளியில் வேலைக்கு போகிற ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அவ்வளோ பெயின் அனுபவிச்சுட்ருக்காங்க இந்த ஒரு ஆட்சியில். எங்கே பார்த்தாலும் வந்து பாலியல் குற்றம் நடக்குது. சமீபத்தில் கூட வந்து பார்த்துருப்பீங்க நாங்குநேரி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாக தான் இருந்துகிட்ருக்கு. பெண் பாதுகாப்பு அப்படின்றது வந்து சீரோவாக இருந்துகிட்ருக்கு. அதாவது அந்த பெண் பத்திரிகையாளருக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து தன்னுடைய போஸ்ட் அப்படின்றது வந்து எக்ஸ் வலைதளத்தில் வந்து போட்டிருந்தாங்க.
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அவதூறு பரப்புறீங்க. நீங்கலாம் என்னத்த கட்சி நடத்தி என்னத்த கிழிக்க போறீங்க? நீங்க தான் வந்து பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு குடுக்க போறீங்களா? கட்சியோட மேலிடமும் பார்க்கறதில்ல. உங்க கட்சிக்காரன் எவன் என்ன செஞ்சாலும் சரிதான். அது உங்க கட்சி தலைமைய தான் பாதிக்கும். உங்க கட்சி தலைமைய வேடிக்கை பார்க்குது அப்படின்னு தான் எல்லாம் சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் வந்து நிவேதா பெத்ராஜ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இத அப்படியே ட்விஸ்ட் பண்ணி சில கொத்தடிமையா இருக்கட்டும், அடிமையா இருக்கட்டும், தாவைக்கான வந்து போட்டிருந்தாங்க. நம்ம பசங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு. எடுத்து போட்டு ஆதாரத்தோட அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்ட்டு வந்து. ஸோ அவ்வளோதான் தலைவா. நம்ம மேலே அதான் சொல்கிறேன், இன்னும் எலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 35 36 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளோ ஒரு அவதூறு பரப்ப முடியும், எவ்வளோ ஒரு வன்மத்தை பரப்ப முடியும், எல்லாம் பறிப்புட்டு தான் இருப்பானுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது புது பிரச்சனை எடுத்து நமக்காக வந்து ரெடி பண்ணுவானுங்க. எஸ்டர்டே முழுக்க வந்து பேசிட்டு இருந்தானுங்க இல்லைங்களா, கரூர் சம்பவம் பற்றி. ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துச்சு, அதனால தான் தளபதி லேட்டாக வந்தார் அப்படின்ற மாதிரி வந்து அங்கே இருக்க ஃபோட்டோ. அதாவது சாதாரண ஒரு சினிமாவுக்கு பயன்படுத்துகிற கேமரா எப்படி இருக்குன்னு தெரியுமா என்ன? ஒரு சாதாரண ட்ரோனோ, ஒரு சாதாரண நம்ம நார்மலாக எடுக்கிற டிஎஸ்எல்ஆர்லாம் யூஸ் பண்ண முடியாது ஒரு திரைப்படத்தில் எடுக்கிறதுக்கு. அதுக்கு ஒரு பெரிய அளவில் அந்த கேமரா மேலே தற்குறீங்களா? ஏண்டா சினிமாவுக்கு எடுக்கிற கேமரா எப்படி இருக்கும், நம்ம நார்மலாக பயன்படுத்துகிற கேமரா எப்படி இருக்குன்னு கூட தெரியாத தற்குறிகளாக இருந்துட்டு இருக்கீங்க. அந்த ஒரு கேமராவை பார்த்துட்டு அது வந்து மீடியா, அதாவது வந்து தாவேக்கா சார்பில் வச்சுருக்காங்களே இதில் டீமு. நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க, தாவேக்கா யூடியூப் சேனல்ஸ்லாம் அந்த வீடியோஸ் அந்த மாதிரி எடுக்குத ஒரு மீடியா, பாலிமராக இருக்கட்டும், எல்லா நியூஸ் சேனல்ஸுமே கூட தான் இந்த மாதிரி கேமராஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை போய் திரைப்பட கேமரா எவ்வளோ குவாலிட்டி, அது எவ்வளோ ப்ரைஸு, அது எப்படி இருக்குன்னு தெரியுமா என்ன? எதுவுமே தெரியாமல் தற்கூரித்தனமாக ஏதாவது ஒன்று பறை போடணும், விஜய் மேலே வந்து பழிய போடணும், வன்மத்தை தெரிக்கணும், வன்மத்தை காட்டணும், கக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயம் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. கண்டிப்பாக வந்து நல்ல ஃபேமிலியில் பிறந்திருக்க மாட்டாருங்க. ஏன்னா தெரிஞ்சும், அதாவது இது தவறான தகவல்னு தெரிஞ்சும் விஜய் மேலே உள்ள வன்மம், விஜய் சிஎம் ஆகிடக்கூடாது, விஜய் கட்சிக்காரங்க வந்து யாரும் எம்எல்ஏ ஆகிடக்கூடாதுன்னு ஒரு வன்மத்தில் கெட்ட எண்ணத்தில் பண்ணவனா இருந்தால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி தான் இருந்துகிட்டு இருக்கோம். அது போதாதுன்னு நாமக்கல் எடுத்த ஃபோட்டோவையும் சேலத்தில் எடுத்த ஃபோட்டோவையும் எடுத்து அது வந்து கரூர்னு உருட்டிட்டு இருக்கானுங்க. டேய், இதுக்கு தானே உங்களை தற்குறின்னு சொல்கிறது. கரூர் சம்பவத்தில் நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து நாமக்கல்லில் இருக்க ஃபோட்டோ எடுத்து போடும்போதே தெரியுது எவ்வளோ பெரிய உருட்டுன்ட்டு. எலெக்ஷன் டைமில் வந்து இதெல்லாம் பேசினா மக்கள் நம்பிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க. பாதிக்கப்பட்ட மக்கள், கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களே தளபதி விஜய் பக்கம் தான் இருந்துட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு எப்படா புரியும்? தற்குறி குடும்பம் மட்டும் கிடையாதுடா, தமிழ்நாட்டு மக்களும் வந்து தளபதி பக்கம் தான் இருந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எவ்வளோ அவதூறு பரப்பினாலும் சரி தான், கெட்ட விஷயங்கள் வந்து பறிப்புட்டாலும் சரி தான், தளபதி ஃபேன்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும் தெளிவாக இருப்பாங்க. நீ என்ன போட்டாலும் சரி தான், விர்ச்சுவல் வாரியர்ஸ் நாங்கள் எடுத்து போட்டு அடிப்போம் கரெக்டாக. நீங்கள் என்னென்ன அவதூறு பரப்பினீங்க, எது உண்மை எது போய் அப்படின்ட்டு வந்து மக்களுக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டு சேர்ப்போம். இன்னொரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் 1 லேக் வந்துடும்.